ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நிச்சயம் ஒவ்வொரு மாதங்களும் நம்ம இப்போ தான் கடந்த மாதிரி இருக்குது. ஆனால் கர்த்தர் கிருபையாய் அவர் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நம்மளை என்ட்ராக வச்சுருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம இருக்கிறது இந்த வருஷத்தின் நடுவில் இருக்கிறோம். ஆமென். 6 மாதங்களை முடிச்சிருக்கிறோம். அடுத்த 6 மாதங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமென். வருஷங்களின் நடுவிலே தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். அவர் பெரியவர். நிச்சயம் கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனையோ வேலைகள் மத்தியிலும் இந்த காலை வேளையில் ஆலயத்துக்கு நேராய் வந்து தேவனுடைய பிரசன்னத்திலும் அவருடைய வார்த்தையையும் கேட்பது நமக்கு கிடைக்கக்கூடாத மகா பெரிய பாக்கியம். ஆமென். ஆமென். ஓகே, நம்ம ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். அன்பின் தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால பிதாவே, உங்கள் திருமுகத்தை இந்த கால வேளையில் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, 6 மாதங்களை எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதித்து எங்கள் வாழ்நாள் இதுவரைக்கும் பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷத்தின் நடுவில் எங்களை அழகாய் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே வைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாதத்திற்கு தேவையான உம்முடைய சத்திய வாக்கை ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். அவர் நல்லவர் மாத்திரமல்ல, அவர் வல்லவராயும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீரப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் ஜீவ அப்பத்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை ஆவியானவர் எங்களுக்கு கற்று பிட்டு கொடுப்பாராக. இந்த எல்லை முழுவதும் ஆவியானுடைய ஆளுகை பிரசன்னம் இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆவியானவர் இடைப்படுவதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஓகே, நான் எப்பொழுதும் கேட்கிற அதே காரியம், போன மாத வாக்குத்தத்தத்தை நம்ம மறக்க வேண்டாம். நிச்சயம் ஒவ்வொரு மாத வாக்குத்தத்தங்களும் நமக்கு விலையேற பெற்றது. போன மாத வாக்குத்தத்தம் என்ன? என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் சமுத்திரத்தைப் போலவும் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். ஆமென். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமம் 24வது அதிகாரம் 5-9 வசனங்கள். நான் இந்த வார்த்தையை ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். நான் எப்பொழுதுமே நம்ம ஒரு வார்த்தையை எடுத்து தியானிப்பது நம்முடைய வழக்கம். ஆனால் இந்த வருஷத்தின் நடுவில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதை நம்ம தியானிக்கலாம். என்னாகமம் 24:5-9 வரைக்கும். இது என்ன, இதோடைய பின்னணி என்னன்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வருகிறார். அப்போது அழைத்து வந்தப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு இடத்துக்கு வந்தப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறதை எதிரியாகிய பாலாக் பார்த்துட்டு, இந்த ஜனங்களை என்னால் எதிர்க்க முடியாது, இவங்க நமக்காக ஒருத்தன் சபிச்சா இவங்களை நம்ம எளிதில் மேற்கொள்ளலான்னு சொல்லி என்னென்னவோ பிளான் பண்ணி சபிக்க காரியங்களை செய்வாங்க பிலேயாம் மூலியமாய். ஆனால் கர்த்தர் ஒரு இடத்துல கூட தம்முடைய ஜனங்களை சபிக்க விடவே இல்லை. அப்போ இது என்ன கட்டம்னு பார்த்தீங்கன்னா, 24வது அதிகாரத்தில் கடைசியாக எனக்காக அந்த பாலாக் பிலேயாம்கிட்ட கேட்பாங்க, இந்த கடைசியாக இந்த தடவை நீ எனக்காக சபிக்கணும் இந்த ஜனத்தம்பாங்க. அப்போ அந்த பிலேயாமும் சரி நான் சபிக்கிறேன்னு சொல்லி அங்கே நிற்பாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, சபிக்க தயாராய் பிலேயாம் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அப்படின்னு நிற்கிறப்போ தேவ ஆவியானவர் பிலேயாமின் மீது வருவார். அவர் வாய்களை திறந்து சொன்ன வசனம்தான் இந்த வார்த்தை. இது தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லப்பட்ட அவருடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஆமென். தேவ ஆவியானவருடைய வார்த்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் தயவாய் அந்த வார்த்தைக்கு நேராக உங்கள் கண்களை பதிய வைங்க. 5வது வசனத்திலிருந்து, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்துள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவளுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவளுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான்,
அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஜனங்கள் ஏராளமாய் திரளாய் அந்த வனாந்தரத்தில் படுத்துட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் பிலேயாமை ஆட்கொள்ளுகிறார். அவருடைய வாயை பரிசுத்த ஆவியானவர் இயக்கி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவங்க வனாந்தரத்தில் படுத்துட்டு இருக்கிறாங்கங்க. களைப்புள்ளவர்களாய் படுத்துட்டு இருக்கிறாங்க. போகிற இடம் எதுவும் தெரியாமல் படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆவியானவர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, ஒரு வேத வல்லுனர் இப்படியாக சொல்கிறாரு, 12 கோத்திரங்களையும் பாளையம் தேவன் ஏதோ ஒரு டிஸார்டரில் பாளையம் இறங்க வைக்கல. இந்த இடத்துல இந்த கோத்திரம் இருக்கணும், இந்த இடத்துல இந்த கோத்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களை செவ்வையாக பாளையம் இறங்கி வைத்திருந்தார். அப்போது மேலே இருந்து பார்க்குறப்போ அந்த வடிவம் எப்படி இருக்குமாம்? சிலுவையின் வடிவமாக இருக்குமாம். ஆமென். பிதாவாகிய தேவன் அந்த ஜனத்தை தம்முடைய குமாரன் மூலியமாய் அந்த சிலுவையின் வழியாய் பார்த்து ஆவியானவர் அந்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். முதல் வார்த்தை, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். மாம்சக்கண்ணில் பார்த்தா அவங்க வனாந்தரத்தில் படுத்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாதவங்களாக படுத்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இந்த ஜனம் போறக்கு போக்கில்லாத மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கூடாரமும் உன் வாசஸ்தலமும் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். அடுத்த வார்த்தை பாருங்க, அவைகள் பரவி போகிற ஆறு. என் ஜனமே நீ பரவி போகிற ஆறு என்று சொல்லுகிறார். இதை நீங்கள் இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷனை விட எபிரேயத்திலிருந்து ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் நம்ம படிக்கணும்னா கிங் ஜேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேதம், ஆங்கில வேதம், அந்த வேதத்தில் நீங்கள் படிக்கிறப்போ ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு சொல்லி அழகாக விளக்கப்பட்டிருக்கும். அப்போது இந்த இடத்துல அவைகள் பரவி போகிற ஆறுகள் சொல்லப்பட்டிருக்கு. கிங் ஜேம்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பள்ளத்தாக்குகளுக்கு இடையே ஓடுகிற ஆறுகளைப் போல நீ இருக்கிறாய். ஆமென். பள்ளத்தாக்கு என்றால் என்ன? அழகான 2 மலைகளுக்கு இடையே ஒரு மலையிலிருந்து நடுவாய் ஓடுகிற ஒரு சுத்தமான ஒரு ஆற்றை போல நீ பரவி கொண்டு இருக்கிறாய். ஆமென். அடுத்ததாக வார்த்தை சொல்லுகிறது, நதியோரத்தில் தோட்டம். கர்த்தர் அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஜனத்துக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் முறுமுறுக்கிறவங்க இருந்தாங்க, கர்த்தரை வெறுக்கிறவங்க இருந்தாங்க, கர்த்தரை நேசிக்கிறவங்களும் இருந்தாங்க, கர்த்தருக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்களும் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை எப்படி பார்த்தாருன்னா, நீ பரவி போகிற ஆறு, பள்ளத்தாக்குகளுக்கிடையே பரவி போகிற ஆறு, நீ நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போல. நீங்கள் வார்த்தையை நல்லா கவனிக்கணும், தோட்டம் அல்ல, தோட்டங்கள். ஆமென். தோட்டங்களை போல நீ இருக்கிறாய். அடுத்தது கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல நீ இருக்கிறாய். ஆமென். இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாட்டின சந்தன மரம் என்று சொல்லி வேதத்தில் இருக்குது. இதே ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் கிங் ஜேம்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மொழிபெயர்ப்பு, அதாவது தமிழ் வேதத்தை இதை காட்டிலும் அந்த பொது மொழிபெயர்ப்பு, அதுவும் நம்மளுக்கு ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். கிங் ஜேம்ஸையும் அந்த பொது மொழிபெயர்ப்பையும் நான் எடுத்து படித்தப்போ இந்த 2ல் என்ன இருக்குன்னா, கிங் ஜேம்ஸில் இந்த இடத்துல சந்தன மரம் என்று வரவில்லை, இந்த இடத்துல லிகனோலஸ், அதாவது LIGNALOES. இந்த ஸ்பெல்லிங் கூட, அந்த ப்ரொனன்சியேஷன் கூட எனக்கு ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. லிகனோலஸ், அதாவது ஆலோஸுங்கிறோம்ல, ஆலோவேரா, அந்த மாதிரி லிகனோலஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கு தமிழில் என்னன்னு பார்த்தா அகில் மரம். என்ன மரம் சொல்லுங்கள்? அகில் மரம்.
இந்த நம்ம நினைக்கிற சந்தன மரம் கிடையாது இது வந்து அந்த லிகனோலஸ் அப்படிங்கிறதும் இந்த அகில் மரமும் ஒன்று. இது என்னன்னு எடுத்து பார்த்தா நீங்கள் கிங் ஜேம்ஸில் இந்த லிகனோலஸ் வேதத்தில் எத்தனை முறை வருகிறதுன்னு போட்டிருந்தாங்க. ஏறக்குறைய 5 முறை வருகிறது. சங்கீதம் 45:8, யோவான் 19:39 நிறைய இடத்துல வருது. ஒரு குறைஞ்சது 5 இடத்துல நான் அதை குறித்து படித்தேன். அந்த மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரம் மிகுந்த வாசனையுள்ள மரம். ஆமேன். அந்த மரம் மிகுந்த ரொம்ப ரிச் காஸ்ட்லியான மரம், விலையுயர்ந்த மரம். அந்த மரம் வந்து அதோடைய உட்டு, அதோடைய கட்டைகள் மிக மிக விலை உயர்ந்தவை. அந்த மரத்திலிருந்து விலை உயர்ந்த வாசனை பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. அந்த மரத்தின் கட்டைகள் மிக 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 விலை உயர்ந்தவை. அதை என்னன்னு சொல்லி நான் ரிலேட் பண்ணி படித்தா, நான் அதை விளக்கி சொல்கிறதுக்கு நான் கடைசி ரிசல்ட்டுக்கு வரேன். வெள்ளை போலம், ஆமே, இந்த மரத்தில் இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது போல. ஏன்னா இந்த மரத்தை குறித்து வேதத்தை அந்த லிகனோலஸ்ன்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோ அங்கே எல்லாம் எந்த வார்த்தை வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை போலம், வெள்ளை போலம், வெள்ளை போலம். வெள்ளை போலம் மிக உயர்ந்த ரக வாசனையுள்ள கட்டை அதாவது விலை உயர்ந்த வாசனை திரவியம் செய்ய பயன்படுத்தப்படுவது. நான் நினைக்கிறேன் நம்ம இதே தமிழர்களுக்கு புரியறதற்காக சந்தன மரம்னு எழுதிட்டாங்க. கிடையாது. அதை காட்டிலும் பல மடங்கு விலை உயர்ந்தது தான் இந்த லிகனோலஸ் அகில் மரம் என்பது. இதையோட காஸ்ட்லி நான் உங்களுக்கு ஒரே ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வேணால் இதையை போய் நீங்கள் கூகுளில் லிகனோலஸ் ட்ரீஸ் அப்படின்னு போட்டு அதை படித்து பாருங்கள். அதோட காஸ்ட்லி என்னன்னு நீங்கள் படிக்கலாம். அப்போது அந்த லிகனோலஸை குறித்து படித்தப்ப என்ன போட்டிருந்துச்சுன்னா, 1 கிலோகிராம் இந்த கட்டையை எடுத்து 1 கிலோகிராம், அதோட ரேட் என்ன தெரியுங்களா? 2021 ஆண்டின் மதிப்பின்படி அதோடைய மதிப்பு 73 லட்சம். நான் சொல்லுவது 1 கிலோகிராம். 1 கிலோகிராம் அந்த கட்டையை வெட்டி அதோடைய 1 கிலோகிராம் எவ்வளோ வருதுன்னா 73 லட்சம் வருகிறது. ஆமேன். கர்த்தர் அந்த இடத்துல சொல்கிறாரு, நீ கர்த்தர் நாட்டின சந்தன மரம் அல்ல. நான் அந்த ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் எடுத்து பாருங்கள். கர்த்தரே கையினால் நாட்டின அகில் மரங்களை நீங்கள் போன்றவர்கள், நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள். ஆமேன். அப்போது இந்த வெள்ளை போலத்தை குறித்து நான் பின்னாடி சொல்கிறேன், நீங்கள் இதில் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளவு காஸ்ட்லியானதுங்க, சந்தன மரம் அல்ல. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம். கேதுரு விருட்சத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கேதுரு விருட்சம், கேதுரு மரக்கட்டை சாதாரணமானது அல்ல. தாவீது தேவனுடைய ஆலயத்திற்கு எல்லாமே பார்த்திங்கன்னா த பெஸ்ட்டை வச்சு தான் ஆலயத்தை கட்டினார். ஆமேன். அந்த ஆலயம் எதனால் கட்டப்பட்டது என்று சொன்னால் கேதுரு மரத்தினால் கட்டப்பட்டது. ஆமேன். கேதுரு மரத்தை குறித்து ஒரு சொல்லணும்னா, கேதுரு மரக்கட்டைகளை பூச்சி அரிக்காது. ஆமேன். பூச்சி அரிக்கவே முடியாது. மிக வாசனையுள்ள ஒரு மரம் கேதுரு கட்டை. நீங்கள் வேணால் வேதத்தில் கூகுளில் போய் இதை கேதுருக்கு நீங்கள் போட்டு சிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போய் இங்கிலீஷில் நீங்கள் போட்டு பாருங்கள். கேதுரு நீங்கள் தமிழ்லேயே டைப் பண்ணி பாருங்கள். எவ்வளவு விலை உயர்ந்த மரம் என்று சொல்லி ஹிஸ்ட்ரியே இருக்குது அதில். அப்போது கேதுரு மரம் நம்ம படிக்கிறோமே, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். இந்த மரம் மிக உயரமாய் வளரக்கூடியது. அதனால தான் வேதம் கேதுருவுக்கு அடையாளமாய், கேதுரு மரத்துக்கு அடையாளமாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒப்புமைப்படுத்துகிறார். ஆமேன். அதன் உயரம் மிக உயரமானது, மிக வாசனை உள்ளது, ஒருவித சிவப்பு நிறத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இதை எடுத்துதான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். ஆமேன். அப்போ எவ்வளோ காஸ்ட்லின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. கேதுரு கட்டை மிக உயர்ந்த விலை, காஸ்ட்லியானது. அடுத்தது பாருங்கள், அவருடைய நீச்சாலையிலிருந்து தண்ணீர் பாயுமாமா. நிச்சயம். அப்போ அடுத்தது பாருங்கள், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவங்களுடைய நீர்ச்சாலையிலிருந்துன்னா, இப்போ நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம்ல, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அந்த வார்த்தைக்கு இதை நாம் ஒப்புமைப்படுத்தலாம். உங்களுக்குள்ள இருந்து வருகிற அந்த நீர்க்கால், அதாவது
வசனத்துக்கு அருகே நாட்டப்பட்ட அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்ட ஓமை தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையுமா. உங்களுடைய ராஜ்யம், உங்களின் அரசு, இது யார் சொல்றா? பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராஜ்யம் மேன்மையடையும். ஆமேன் சொல்லலாமே. அவர்களுடைய அரசு மேன்மையடையும். நீங்கள் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க, நான் அதை பின்பாக சொல்ல வரேன். அடுத்தது பாருங்க, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆமேன். அடுத்தது சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. நான் இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் ஒரு வாரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கே, அப்போ காண்டாமிருகத்தின் பலன் அவ்வளோ பெருசா? அப்போ நான் மறுபடியும் கிங் ஜேம்ஸில் இந்த காண்டாமிருகம் தான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு படித்தா, கிங் ஜேம்ஸில் எந்த வேர்டு வந்திருக்குன்னா யூனிகார்ன் வந்திருந்துச்சு. ஆமேன். யூனிகார்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய காலத்தில் அது இந்த யூனிகார்னை என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உங்களுடைய அந்த பெலன் யூனிகார்ன் அப்படின்னு சொல்லியிருக்கு. மொழிபெயர்ப்பில் தமிழ் மொழி பொது மொழிபெயர்ப்பில் ஆட்டுக்கிடான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கிங் ஜேம்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது யூனிகார்ன். யூனிகார்ன் என்ன தெரியுங்களா? வெள்ளை குதிரை. நம்மெல்லாம் ஒரு மேஜிக் இதிலெல்லாம் பார்ப்போம். வெள்ளை குதிரை, அது மேலே ஒரே ஒரு கொம்பு மட்டும் இருக்கும். ஆமேன். அதான் யூனிகார்ன். ஒரு கொம்புள்ள ஒரு வெள்ளை குதிரையை தான் யூனிகார்ன் சொல்லப்படுகிறது. ஆமேன். அப்போது அந்த குதிரை இல்லை, அது என்ன சொல்கிறாங்கன்னா, கிங் ஜேம்ஸில் எடுத்து நான் சில இதெல்லாம் படித்தேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிங் ஜேம்ஸ் இந்த யூனிகார்ன் சொல்லி பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த வெள்ளை குதிரை, ஒற்றை கொம்புள்ள வெள்ளை குதிரை அல்லது ஆட்டுக்கிடாங்கிறது கடைசியாக தான் அவங்க சொல்ல வராங்க. ஏன்னா வெள்ளை குதிரை யார் பார்த்துருக்குறா, ஒற்றை கொம்புள்ள வெள்ளை குதிரை யார் பார்த்துருக்கா அப்படின்னு ஒரு விவாதம் இதுக்கு பின்னாடி. ஆனால் வேத வல்லுநர்கள் என்னன்னாங்களோ, வேதம் சொல்லுகிற ஏன் இந்த வெள்ளை குதிரை இங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அந்த வெள்ளை குதிரை ஒற்றை கொம்புள்ள அந்த வெள்ளை குதிரை பலத்துக்கு அடையாளம். அதனுடைய பலம் பார்த்தீங்கன்னா மிகுந்த பலம். அதுக்கிட்ட அடக்க முடியாத ஒரு சக்தி இருக்கிறதாமா. ஆமேன். அது ஒரு தூய்மைக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீண்ட ஆயுள் உள்ள ஒரு மிருகம். அந்த நீண்ட ஆயுள் குறைஞ்சபட்சம் அது வாழ்ந்த ஒரு முற்காலத்தில், ஆதி காலத்தில் இருந்ததாய் நம்பப்படுகிறது. ஏன்னு சொன்னால், சைனாவில் சில புக்ஸில், மேஜிக்கல் புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன் அவங்க மென்ஷன் பண்ணி சில மேஜிக்கல் காரியங்களை கதையாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவின் சரித்திரமும் மிக பழங்கால சரித்திரம். ஆமேன். ஒருவேளை யூனிகார்ன் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆமேன். அப்போது நீண்ட ஆயுள்னா எவ்வளோ ஆயுள் தெரியுங்களா? 1000 வருடம் வாழக்கூடிய ஒரு மிருகம். ஆமேன். அனிமல் 1000 வருஷம் அது வாழுமாமா. அதனுடைய பலன் எதில் இருக்காமா? அதனுடைய கொம்புகளில் இருக்காமா. ஆமேன். அதனுடைய ஒரே ஒரு கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கொம்பு தான் அதனுடைய பராக்கிரமமாமா, அதனுடைய சக்தி. அங்கே சொல்லப்பட்டுட்டு அடுத்தது சொல்லுது பாருங்களேன், அந்த பெலன் அந்த கொம்பில் இருக்குது. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து. ஆமேன். இது இங்கிலீஷில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதிகள் தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் அவர்கள் தேசங்களை பட்சிப்பார்கள். ஆமேன். நீங்கள் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது? தேசங்களை பட்சிக்கிறவர்கள். ஆமேன். தேசங்களை கீழ்ப்படுத்துகிறவர்கள். அடுத்தது பாருங்க, அவர்கள் எலும்புகளை நொறுக்கி தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆமேன். எந்த பலன்க? அந்த ஒற்றை கொம்புள்ள கொம்பின் பலன். அதனால தான் அந்த பலனை சொல்லிட்டு அடுத்தது பட்சிக்கிறத பற்றி வேதம் சொல்லியிருக்கிறது. ஆமேன். கடைசியாக இறுதியாக சிங்கம் போல, துஷ்ட சிங்கம் போல அவர்கள் மடங்கி படுத்து கொண்டு இருக்கிறார்கள். நினச்சி பாருங்க, அவங்க களைப்போடு அந்த நேரத்தில் அங்கே எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒருவேளை சோர்வில் படுத்துட்டு இருக்கலாம். இனி எங்கே போகிறேன்னு தெரியாது. மோசே எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தாலும் சில பேர் விசுவாசிக்கிறாங்க, சில பேர்னால விசுவாசிக்க முடியல. என்னென்னவோ சொல்லி மோசே கூட்டிகிட்டு வராரு, இந்த வனாந்தரத்தில் நம்ம படுத்துட்டு இருக்கிறோமேன்னு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் படுத்து கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமேன். இந்த வார்த்தை பீலேயாமின் வார்த்தை அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சத்துருவுக்கு உரைத்த வார்த்தை. ஆமேன்.
இந்த காலவேளையில் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தையை உங்கள் மனதில் வைக்காதீங்க. தேவன் உங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் வைராக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையும் உங்கள் சூழ்நிலையும் ஒரு நாளும் இணைந்து போகாது. தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் காரியங்களும் உலகமும் ஆண்டவருடைய வார்த்தையும் ஒரு நாளும் ஒத்து போகாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வார்த்தையை பிடித்து நில்லுங்கள். மனுஷன், இது தேவனுடைய இருதயத்திலிருந்து வந்த வார்த்தைங்க. அவர் சொன்னால் சொன்னதுதான். எத்தனை பேர் இதை 100% விசுவாசிக்கிறீர்களோ இதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும். இது நான் சொன்ன சிலுவைக்கு கீழாய் பார்க்குற ஒரு காரியம்னு சொல்லி, இந்த நதியோரத்தில் தோட்டம் சொல்லி பார்க்குறோம். அதற்கு ஒரே ஒரு சின்ன சின்ன வசனங்களை நான் சீக்கிரமாக சொல்ல ஆசைப்படுறேன். திருப்பிக் கொள்ளலாம். எசேக்கியல் 47:12 வசனம். நதியோரத்தில் இருக்கிற ஒரு தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய வசனம் இருக்குது. பட் இந்த வசனத்தை நான் சொல்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதை வச்சு பார்த்து கொள்ளலாம். 47:12 நதியோரமாய் அதன் இக்கரையிலும் மக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் அந்த மரத்தில் வளரும், அந்த தோட்டத்தில் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதம் தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகள் இலைகள் அவிழ்த்துதலுக்கும் மாணவைகள். ஆமேன், ஆமேன் சொல்லலாமே. அவைகளுக்கு தண்ணீர் எங்கேருந்துங்க பாயுது? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறது. ஆமேன். இது நான் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். ஆமேன் சொல்லுங்க. உங்க உள்ளத்திலிருந்து நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஒரு நதி அல்ல, நதிகள் புறப்பட்டு வரும். ஆமேன். உங்க உள்ள இருந்து வருகிற நதி. இப்ப நம்ம பார்த்தோமே ஒரு தோட்டத்தின் செழிப்பு, அந்த செழிப்புக்குரியவர்கள் நீங்கள். ஆமேன். அப்படிப்பட்ட நதி உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். ஒரு நாளும் உங்கள் இலை அழுகி போகாது, ஒரு நாளும் உங்கள் கனி கெட்டு போகாது. ஆமேன். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கிற நதி, பரிசுத்த ஆவியானவரின் நதி உங்களுக்குள் இருக்கிறது. ஆமேன். அடுத்ததாக நான் ஒன்று சொல்லுகிறேன். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் நாம் அந்த வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 1:23. வித்து என்று சொன்னால் அது எதற்கு அடையாளம்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிற்குரிய அது நிழல். அப்போது 1 பேதுருல அழகாக சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. என்ன வசனம்? 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமேன். வார்த்தையினால பிறந்த வாழ்வு சாதாரண பிறப்பு அல்லைங்க. வேதம் அதை உயரவாய் பேசுகிறது. அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும்னு சொல்லி. அது எந்த வித்து? வசன வித்து. ஆமேன். கர்த்தர் உங்களை வசனத்தினாலே மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். ஆமேன், ஆமேன் சொல்லலாமே. அப்போது என்றென்றைக்கும் அழிவில்லாததான அந்த வித்தினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். ஆமேன். அப்போது அடுத்தது நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையுமாமா. என்ன அந்த ராஜ்யம்? எந்த ராஜ்யம்? அது கிறிஸ்துவின் ராஜ்யம். கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. ஆமேன். பழைய ஏற்பாட்டில் தேவ ராஜ்யம் வெளிப்படையாய் பார்க்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் அந்த ராஜ்யம் உங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். அதனால் கட்டாயம் நீங்கள் மேன்மை அடைந்தே தீருவீர்கள். ஆமேன். உங்கள் ராஜ்யம் மேன்மை அடைந்தே தீரும். உங்கள் சூழ்நிலை மேன்மை அடைந்தே தீரும். உங்கள் காரியங்கள் மேன்மை அடைந்தே தீரும். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மேன்மைக்குரியவர்கள். ஆமேன். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கடைசியாக அந்த தேவன் அவர்களை இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் சொல்லி நான் அதை உங்களுக்கு சொன்னேன். அது அந்த யூனிகார்ன், அதனுடைய ஒற்றை கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கிடா இல்லது வெள்ளை குதிரைன்னு சொன்னேன். அது அடக்க முடியாத சக்தி அதில் இருக்குது. அது சத்துருக்களை பட்சிக்கிற ஒரு அதிகாரமும்
வலிமையும் அதற்கு உண்டுன்னு சொல்லி அது புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 1:74 எல்லாரும் திருப்பி கொள்ளலாம். லூக்கா 1:74 பழைய ஏற்பாட்டில் பக்தன் தாவீது சொல்லியிருக்கிறார், தம்முடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார் அல்லேலூயான்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் இருக்கிறது. அந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதை சகரியா பாடுகிறார் ஆவியில் நிறைந்து. லூக்கா 1:74 பாருங்க, தம்முடைய ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ஆமென். அந்த இரட்சண்ய கொம்பு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய பலன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். உங்களுக்காக தாவீது சொல்றாரு, தம்முடைய ஜனத்திற்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லி இருப்பார். ஆமென். நமக்காக ஒரு கொம்பு முளைக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையில் அந்த கொம்பு சிதைக்கப்பட்டது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அது யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக இரட்சண்ய கொம்பாய் கிறிஸ்து வெளிப்பட்டு காரியங்களை செய்திருக்கிறார். இந்த கொம்பின் பலத்தை உடைய நமக்கு முன்பாக எந்த சத்துருவும் நிற்க முடியாது, எந்த காரியமும் நிற்க முடியாது, எந்த காரியமும் ஜெயிக்க முடியாது. சிலுவையில் இயேசு எல்லாவற்றையும் உங்களுக்காக, உனக்காக எல்லாவற்றையும் ஜெயமெடுத்து விட்டார். ஆமென். காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் வேற ஒன்று இல்லைங்க, கல்வாரியின் பலன். ஆமென். அது இரட்சண்ய கொம்பின் பலன். ஆமென். கடைசியாக இறுதியாக இந்த என்னாகமம் 24 படிக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியமாய் பேசுகிறார் இந்த வார்த்தையை. இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட வைராக்கியமாய் இடைபடுகிறார். இது யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். கலாத்தியர் 3:14 இந்த ஆசீர்வாதம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதிகளாகிய நம்மிடத்தில் அது நிறைவேறி இருக்கிறது. ஆமென். ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட ஆசீர்வாதம் சிலுவையின் மூலமாய் உங்கள் மீது வந்து நிறைவேறிவிட்டது. ஆமென் சொல்லுங்க. இனிமேல் தான் நிறைவேற போகிற காரியம் அல்ல. கல்வாரி சிலுவையில் இந்த எண்ணாகமம் 24 நம்ம கல்வாரி சிலுவின் வெளிச்சத்தில் பார்த்தோம்னா அத்தனையும் உங்கள் மீது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆமென். கல்வாரி சிலுவையில் இயேசு உங்களுக்காக, எனக்காக இதில் சொல்லப்பட்ட அத்தனையும் அவர் நிறைவேற்றி இந்த ஆசீர்வாதங்களை உங்கள் சிரசின் மீது வைத்திருக்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் எனக்குரியது இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்களேன். இதில் படித்த ஒவ்வொரு ஆசீர்வாதமான வசனமும் உங்களுக்கே உரியது. காரணம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் ஜெயம் நமக்காக முடிக்கப்பட்டபடியினால இந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் சிரசின் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்கள் எல்லைகள் மேல இயேசுவின் நாமத்தினால இந்த வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். அப்போ நான் உங்களுக்கு தயவாய் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த எண்ணாகமம் 24 ஆவியானவர் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தை நீங்க என்ன பண்ணணும்னா, டெய்லியும் இந்த 5-9 வசனங்களை மனப்பாடம் செய்து டெய்லியும் இதை அறிக்கை செய்யுங்க. நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய, நிஜமாக சொல்கிறேன், இதை உட்காந்து நான் படிக்கிறப்ப எனக்கு அந்த அந்த காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன், அந்த வெள்ளைப்போளம் சொன்னனே, சாரி அதை நான் மறந்துட்டேன். வெள்ளைப்போளம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்கிறப்ப சங்கீதம் 45:8 இருக்குது. அடுத்தது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து பிறந்தப்ப என்ன கொண்டு வந்து வச்சாங்கங்க? வெள்ளைப்போளம். காஸ்ட்லி, வெரி காஸ்ட்லிங்க. நான் அடுத்தது எங்கே தெரியுமா வெள்ளைப்போளம்? யோவான் 19 கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்படுறப்ப நிக்கோதேமு கொண்டு வராரு ஒரு ராத்தல் கொண்டு வந்து வெள்ளைப்போளத்தை அவருடைய சரீரத்தை சுற்றி அடக்கம் பண்ணுவதற்கு அந்த வெள்ளைப்போளம் பயன்படுத்தப்பட்டது. அது மிகுந்த வாசனையுள்ள ஒரு காரியம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலும் வெள்ளைப்போளம், இயேசு கிறிஸ்துவின் இறப்பிலும் வெள்ளைப்போளம் பயன்படுத்தப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளேயே இருக்காருன்னா நீங்கள் எவ்வளவு மேன்மையுள்ளவர்கள். ஆமென். இதெல்லாம் வெள்ளைப்போளத்தை பெருசாக பார்க்காதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் குட்டியாக குழந்தையாக பிறந்தப்போ அவர் காலு கீழே வெள்ளைப்போளம் இருந்துச்சு. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் இருந்தப்பையும் அவர் கீழே என்னதான் இருந்துச்சு? அவர் உடலை சுற்றிலும் வெள்ளைப்போளம். இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் வாசனை உங்களை ஒரு நாளும் கெட்டு போக விடாது. ஆமென். ஓகே,
நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நிச்சயம் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆவியானவர் சொன்ன அந்த வார்த்தை எங்களுக்கும் உரியது என்று சொல்லி ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கூடாரங்களை பார்த்து நீர் அழகானவைகள் என்று சொல்லுகிறீர். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய மாளிகை என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட் லார்ட், இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அப்படியே நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில் இயேசு எங்களை அலங்காரமாக்கி இருக்கிறீங்கப்பா. நிச்சயம் இந்த வருஷத்தின் நடுவில் இந்த வார்த்தையை அப்பா யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அறிக்கை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் உயர்த்தி காட்டுகிறார்களோ, இந்த ஆசீர்வாதம் அவங்க எல்லைகளுக்குள்ள அலங்காரமிடுவதாக அவர்கள் அதை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி, இந்த வருஷத்தின் நடுவில் இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.